மோட்டார் வித் விஎஃப்டி செட்டப் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் சிடிசி யூனிட் கூலண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் ஒரு இடத்துல இருக்கும். இங்கேருந்து உங்களோட ஐடி ரேக்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ரொம்ப லாங்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பம்ப் பண்ணால் தான் இங்கேருந்து அந்த ஃப்ளூயிடு, இந்த டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிடை வந்து உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கூலண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு உங்கள் ஐடி ரேக் போயிட்டு ஹீட்டெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் வந்து வர முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் வந்து ஒரு கூலண்ட் பம்ப் கண்டிப்பாக அங்கே தேவை. அதேமாதிரி வந்து ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. வந்து ப்ரைமரி சர்க்யூட்டுக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும், செகண்டரி சர்க்யூட்டுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். எல்லாமே வந்து அந்த ஃபில்டர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இப்போ நான் சொல்கிற இந்த சில்டு வாட்டர் இன், சில்டு வாட்டர் அவுட் அண்ட் கூலண்ட் வாட்டர் சில்டு வாட்டர் இன் டெம்பரேச்சர், சில்டு வாட்டர் அவுட் டெம்பரேச்சர் அண்ட் உங்களுக்கு கூலண்ட் இன்லெட் டெம்பரேச்சர் அண்ட் கூலண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபில்டர் கண்டிஷன் ஆஃப் பிரைமரி சர்க்யூட், ஃபில்டர் கண்டிஷன் ஆஃப் செகண்டரி சர்க்யூட், அப்புறம் வந்து உங்களோட விஎஃப்டி உடைய பம்ப் ரன்னிங் ஃப்ரீக்வன்சி, ஸ்டேட்டஸ் எல்லாமே, வால்வ் பொசிஷன், சென்சார் பொசிஷன், ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுடைய டிஸ்பிளே